மதுரை வல்லக்கல் குப்பை கிடங்கில் 3வது நாளாக கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், அங்கு குப்பை கிடங்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் எவ்வளவு பேர் வருகை தந்திருக்கிறார்கள்? எவ்வளவு மணி நேரமாக இந்த தீயணைப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள் சொல்லுங்க. யுவராணி வணக்கம். மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் 3வது நாளாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தீவிர போராட்டம் செய்து வருகின்றனர். இருந்தும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மதுரை மாவட்டத்திற்குரிய 100 வார்டு பகுதிகளில் தினந்தோறும் சேகரிக்கக்கூடிய மக்கும் குப்பை, மக்காத குப்பை இரண்டும் சேர்த்து 150 டன் வரை உள்ள குப்பைகளை வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் கொண்டு வந்து தினந்தோறும் சேர்க்கின்றனர். மதுரை விமான நிலையம் செல்லும் சாலை அருகே உள்ள வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3வது நாளாக தொடர்ந்து எரிந்து வருகிறது. நேற்று முன்தினம் மதியம் ஏற்பட்ட தீ இன்று 3வது நாளாக தீயை முழுமையாக கட்டுப்படுத்தும் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினை மதுரை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அலுவலர் வெங்கட்ராமன் நேரில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார். தீ பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மதுரையில் 4க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மதுரை மாநகராட்சி தண்ணீர் லாரிகள் இணைந்து தீயை அனைத்து பகுதியிலும் தொடர்ந்து அணைப்பதற்கு இப்பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ வேகமாக பரவி வருவதால் தீயணைப்பு வீரர்கள் சவாலான சூழ்நிலை உருவாகியுள்ளது. குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயால் உருவான அடர்ந்த புகை அவனியாபுரம், சிந்தாமணி, சாமநத்தம், பெருங்குடி, வெள்ளக்கல் பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் பரவி வருகிறது. அப்பகுதியில் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்து வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் சிரமத்தில் எதிர்கொள்ளி வருகின்றனர். தீயணைப்பு அணைக்கும் பணியில் முழுமையாக தீயணைப்பு வாகனங்கள் சுமார் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனம் தொடர்ந்து 3 நாட்களாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெங்கட்ராமன் தலைமையில் சுமார் 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாநகராட்சிக்கு சொந்தமான மற்ற தண்ணீர் லாரிகளையும் கொண்டு தீயணைப்பு வாகனங்களையும் கொண்டு தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதனை தொடர்ந்து 3வது நாளாக தீயை அணைப்பது பெரும் சவாலாக உள்ளது. யுவராணி. செந்தில்குமார், விவரங்களுக்கு நன்றி.